ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மிடத்தில் பல காரியங்களை கர்த்தர் சொல்லும்போது மறந்து போகாதே, இவைகளை நினை என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவரும் நம்மை எப்பொழுதும் தம்முடைய நினைவிலேயே வைத்திருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அன்போடு கூட சொல்லுகிறார். நான் உன்னை சிருஷ்டித்து உருவாக்கினேன், நான் உன்னை தேடி வந்தேன், சிலுவை சுமந்த தோள்களிலே உன்னை சுமந்தேன், இரத்த கிரயம் செலுத்தி மீட்டேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேற்றுகிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று எரேமியாவை பார்த்து சொன்னார். எரேமியா 1:5. பாருங்கள், நமக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு பெயரிடுகிறோம். ஆனால் கர்த்தரோ நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு பெயரிட்டு அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். பிரசங்கி 6:10. யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய தகப்பனை பார்த்து, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தேவன் அவரது தூதர் மூலமாக சொன்னார். லூக்கா 1:13. அவர் நம்மை உருவாக்கியதாலும் நம்மை தேடி வந்ததாலும் நமக்காக சிலுவையிலே இரத்த கிரயம் செலுத்தினதினாலும் ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை. ஆனாலும் பல வேளைகளிலே நாம் முறுமுறுக்கிறோம். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49 14, 15, 16 ஆகவே சோர்ந்து போகாதேயுங்கள், அவர் நம்மை மறப்பதே இல்லை. மீண்டும் கர்த்தர் கேட்கிறார், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? எரேமியா 2:32. அப்படி அந்த பெண் மறந்து போனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:32. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை மறந்து போனீர்களோ? அவருடைய பாதப்படியிலே இன்பமாய் காத்திருப்பதை மறந்து போனீர்களோ? சிந்தித்து பாருங்கள். மீண்டுமாய் ஆதி அன்புக்கு திரும்பி வாருங்கள். அவரோடு ஆழ்ந்த ஐக்கியம் கொள்ளுங்கள். அவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படட்டும். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 6:10. உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 3 மற்றும் 4 அதிகாரங்கள், மாலை
எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 20 40 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. நீங்களும் அவரை விட்டுவிடாதிருங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆம்.